டீ கடை மினி சமோசா சொல்லவே வேண்டாம். பார்த்த உடனே யோசிக்காமல் 5-6 வாங்கி சாப்பிட்ருவோம். இதை 10 நிமிஷத்தில் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மினி சமோசாவை நம்ம கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதா, சமோசா கிறிஸ்பியாக வரதுக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய், உப்பு போட்ட மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சமோசா எண்ணெய் குடிச்சிரும். பூரி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப இலகுவாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஒரு துணி போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பாலாக ஒரு 6 பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கு 6 உருண்டை தான் வரும். இதை இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போதில் லைட்டாக எண்ணெய் விட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா இழுத்து நல்லா பெருசாக உங்களுக்கு தேய்க்க வரும். ஷேப்பு ஒழுங்கு வரலனாலும் பரவாயில்ல, நல்லா இழுத்து விட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு நம்ம நல்லா வட்டமாக ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை தோசைக்கல்லில் போட்டு ஒரு 10 செகண்ட் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு எடுத்துருங்க. அந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வராமல் லைட்டாக போட்டு எடுத்தால் போதும். இப்போ நமக்கு சமோசா ஷீட் ரெடி. ஒவ்வொரு ஷீட்டையும் 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சமோசா ஷீட்லேருந்து 4 ஷீட் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு எல்லா சமோசா ஷீட்டுமே ரெடி. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இங்கே 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா அதனோட ஈரத்தை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சமோசா நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அடுத்து இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி. அடுத்து 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க ஒரு வாசனைக்கு. இந்த வெங்காய மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் மிக்சர் நீங்கள் சமோசா ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா பண்ணுங்கள். இல்லைன்னா வெங்காயத்துலேருந்து ரொம்ப தண்ணி விட்டுரும், சமோசா உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிரும். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சமோசா ஷீட் எடுத்து அதில் பாதி அளவுக்கு மட்டும் மைதா மாவு தடவிட்டு இந்த எட்ஜை அந்த சைடுக்கு கொண்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கோன் ஷேப் கிடச்சிரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வைங்க, ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு மூட வராது. மேலே 2 பக்கமும் மைதா பேஸ்ட்டு தடவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சமோசா ரெடி ஆகிடும். இது நான் மினி சமோசா ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நல்லா பெரிய சமோசாவாக வேணும்னா கவுண்டர் டாப்பில் வச்சு நீங்கள் நல்ல பெரிய சப்பாத்தியாக ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஒரு தட்டு வச்சு ஷேப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்ல பெரிய பெரிய சமோசா ஷீட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடையில் வாங்குகிற சமோசா ஷீட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சமோசாவை போட்டு சலசலப்பு குறையவும் நம்ம எடுத்துடலாம். வீட்டில் சப்பாத்தி போடும் போதுலாம் இந்த மாதிரி 2 சப்பாத்தியை எடுத்து தனியாக ஃபில்லிங் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு பிரியா விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சேனலில் போட்ட ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், மேலே இன்ஃபோ கார்ட்லேயும் கொடுக்குறேன். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.